நான் வந்து டாக்டர் சுமதி MBBS AFH படிச்சிருக்கேன். NLC GHல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2008லேருந்து லாஸ்ட் மந்த் மே வரலுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Now I am posted as factory medical officer in thermal units, all thermal units. So national wide, not only national, worldலேயுமே with a full இந்த ஒரு மந்த்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆகஸ்ட் மந்த் இஸ் அ நேஷ்னல் பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் மந்த். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல், அந்த ஒரு கூச்ச சுபாவம் இல்லாமல், எல்லாம் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலுமே அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்காக ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ண தான் இந்த வேர்ல்டுலேயே இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? எவ்ரி இயர் இது வந்து இந்த தீம் மாறுது. 2026ஓட தீம் என்னென்னா, இட்ஸ் நாட் லைக் ஒன்லி சம் டைம் அப்புறம் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லாமல் சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் இன் லைஃப். இன் ஹூஸ் லைஃப்? பேபிஸ் லைஃப். சரிங்களா? அண்ட் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதோட இது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். தட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் இயர், பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். ஸோ பிரெஸ்ட் அவேர்னஸ்னால் என்ன? நம்மளோட நார்மல் பிரெஸ்ட் எப்படி இருக்குது, லுக், ஷேப், சைஸ் அண்ட் ஃபீல், இது நார்மல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வாட் இஸ் அப்நார்மல்ன்றது தெரியும். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுது, லைக் ஏதாவது லம்ப்பு, ஸ்வெல்லிங், இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் யூ ஹாவ் டு நோட்டீஸ். பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அம்மாட்ட சொன்னால் பயப்படுவாங்க. அது மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இட் என்கரேஜஸ் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். ஹெல்த்தி ஹேபிட், நம்மளோட ஹேபிட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் எவ்ரி 6 months ஒரு ரெகுலர் செக்கப், சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் ரெகுலர் செக்கப் பண்ணுறதுல என்ன ஆகுது, ஃபாலோஅப் இருக்கும். ஃபாலோஅப் இருந்தால் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத், ஸோ அந்த பிரெஸ்டோட டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. அது வந்து 3 stages. ஓகே. ஸோ ஸ்டேஜ் 1ன்னா என்ன? அது வந்து ப்ரீ அடோலசன்ட் ஸ்டேட். ப்ரீ அடோலசன்ட்னா அந்த ஒரு பிபர்டல் சேஞ்சு. சரிங்களா? ப்ரீ அடோலசன்ட் ஸ்டேட் வித் ரேஸ்டு நிப்பிள். சின்னதாக ஒரு நிப்பிள் ரேஸ்டு மட்டும், சின்னதாக ஒரு நிப்பிள் ரேஸ்டு மட்டும் இருக்கும். அது வந்து ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2னா பட்டிங் ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் ஒரு மோல்டு மாதிரி வரும். அண்ட் ஏரியோலா ஃபார்மேஷன் வரும். பிளாக்காக ஒரு ஸ்கின் டிஸ்கலரேஷன் இருக்கும்ல, நிப்பிள் சுற்றி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஏரியோலான்னு சொல்லுவோம். அது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ன்றது வந்து இன்னமும் கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் ஆகும். இந்த ஏரியோலா ஃபார்மேஷன் ஆகும், இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 3. ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறது எப்படி? ஹார்மோன் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். ஹார்மோன் நம்ம பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன? ஆல்ரெடி மேடம் எல்லாம் சொல்லிட்டாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட் இஸ் அ சிம்பிளஸ்ட், சேஃபஸ்ட் அண்ட் டு கிவ் த பேபிஸ் த ஹெல்த்தி ஸ்டாட். அவங்களோட லைஃப்பில் ஹெல்த்தி ஸ்டாட் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தான். திஸ் இஸ் அ வெரி பெஸ்ட் கிஃப்ட் எ மதர் கேன் கிவ் டு திஸ் பேபி. பண்ணோம். ஸோ பேபி வந்து அதை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் மில்க் வருது. நம்ம பேபிக்கு இந்த 1/2 hour ஃபீட் பண்ணுறோன்னா இந்த பிரெஸ்ட் மில்கில் வந்து 2 types ஆஃப் மில்க். பிரெஸ்ட் மில்கில் 2 types ஆஃப் மில்க் வரும். அது வந்து 4 மில்க்கு, அப்புறம் ஹைண்ட் மில்க். 4 மில்க்னா the first part what you are giving to the child is 4 milk. சப்போஸ் மதர் சிக்காக இருக்காங்க, இல்லை அதாவது லோக்கல் பிரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை பேபி சிக்காக இருக்குது, இல்லை அம்மா தூரமாக இருக்காங்க, பேபி எங்கேயோ இருக்குது, ஒர்க்கிங் மதர். ஸோ இதெல்லாம் தான் இண்டிகேஷன்ஸு. அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி பேபி கொடுக்கலான்றது தான் இது. ரெஃப்ரிஜரேட்டராக 24 hours, ஃப்ரீசர் வச்சா 3 months. பட் இதெல்லாம் வந்து ஐ வில் நாட் அட் ஆல் அட்வைஸ். ஓகே. பட் ஸ்டில் அது தியரியில் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மியூசிக். ஓகே. லிசனிங் டு மியூசிக். வெரி குட். பழைய பாட்டுங்கெல்லாம் கேட்டால் நம்ம கவனிங்க மறப்போம். ஓகே. ஓகே. தேர்ட் பாயிண்ட் திஸ் சைட். வெரி குட். ஓப்பன் டாக். மனசு பாரம் என்னாவது? மனசு பாரம் லெட் அவுட். எல்லாருமே உங்கள் ஃபீட்பேக்
இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் இன் யுவர் ரியல் லைஃப், அது மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அப்போ வந்துட்டு மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் குழந்தைக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேனா அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய ஜாபை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இதால் கிடச்சிருந்தேன். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எல்லா பெண்களுக்கும் எப்படி இது உதவுன்றதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க மேம். இதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் மேம். அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் புதுசாக கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரு ஃபோட்டோ இந்த அளவுக்கு ஃபோட்டோலாம் காமிக்கல, இந்த அளவுக்கு சில பேர் சிரிச்சாங்க அந்த ஃபோட்டோலாம் காமிக்கும் போது. ஆனால் அந்த ஃபோட்டோ காமிச்சு எல்லாருக்குமே தெரியணும்ல, இப்படி தான் இருக்கணும், இப்படி நடந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் நடந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இது பின்னாடி இப்போ நான் வந்து இப்போ 4 பேர் சொல்லி இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கிறது இல்லாமல் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாரும் சொல்லி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு சொல்லி தெரிய வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் நடத்துங்க. ஃபீட் பண்ணிட்டேன். ஆனால் அது போதுமா என்னன்றது தெரியாமல் இல்லை இன்னும் அழுகுறா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு மெடிசனலாக போயிடுறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதுதான் இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்றது நார்மலாக இருந்துச்சு. இப்போ இவங்க இந்த ப்ரோக்ராம்லும் சயின்டிஃபிக்காக இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ இதுலேருந்து ப்ரிகாஷனாக இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓவரால் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.